ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டே வாய்ஸ் ஓவர். போன எபிசோடில் வந்து நம்மளுடைய ஹேஜனோட அம்மா வந்து தரையில் உட்காந்துருப்பாங்கல்ல, அதோட முடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க தரையில் உட்காந்து அழுவாங்க. ஏன்னா நான் வந்து அவன் ஒரு ஆர்டினரியான லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினச்சேன், சாதாரணமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆல்ரெடி வந்து மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி அவனுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து அவங்க அம்மா ஒரு கொலகாரினும் பேசுகிறத நான் விருப்பப்படல. அவனுக்காக நீங்களாம் இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, அட்லீஸ்ட் அவன் ஒரு சந்தோஷமான சாதாரண வாழ்க்கையாவது வாழ்ந்துட்டு போட்டோம். அவங்க அம்மா ஒரு கொலகாரின்னு யாரும் பேச வேணான்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னு பயங்கரமாக அழுறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய ஜுவான் வந்து கீழே இறங்கி அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, இல்லை அப்படி கிடையாது, ஹேஜுனால தான் நாங்களாம் சந்தோஷமாக இருந்தோம், அவனால தான் நாங்கள் ஃபேமிலினே ஃபீல் பண்ணோம், அவன் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், அவன் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிலேஷனில் மெயின்டைன் பண்ணான், எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனாக இருந்தான், சன்ஹாக்கு ஒரு நல்ல பிரதராக இருந்தான், எனக்கு ஒரு நல்ல ஒப்பாவாக இருந்தான், நான் சிரிக்கிறப்போ அவன் சந்தோஷமாக சிரிப்பான், எனக்கு ஒரு சோகனா அவன் தான் முதல் ஆளாக வந்து அழுவானே, அந்தளவுக்கு எங்களுக்கு அவன் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கான். இதே மாதிரி தான் அவன் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அவனுக்கு நீங்களும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுறீங்க, அவன் உங்கள் கூட சேர்ந்து சிரிக்கணும்னு அழணும்னு ஆசைப்பட்றான், தயவு பண்ணி அவனை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அவன் உங்களுக்காக காலம் முழுக்க காத்துட்டு தான் இருப்பான். ஸோ நீங்கள் பெட்டர் அவங்க கூட சேர்ந்தே இருக்கலாமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜுவான் சொல்லுவாங்க. அவங்க அம்மாவும் அழுதுன்ட்டு இருப்பாங்க, ஹேஜனோட அம்மாவும். சரின்னு சொல்லிட்டு காரில் ஒன்றா போயிட்டு இருக்கும்போது நம்ம சன்ஹா சொல்கிறாரு, ஓ அப்படியா, இதுக்கு நடுவில் வந்து நான் கேட்டேன், நீ வந்து ஹேஜ்னால் தான் உன் லைஃபே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன், அப்போ நான்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹா கேட்பாரா. உடனே ஜுவான், ஓ இதுக்கு நடுவில் நீ வேற பொறாம வேற படுறியா, ஏன்டா நீ வேற நான் அப்போல்லாம் சொன்னனா அப்படின்னு ஜுவான் கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட சொல்ல வேணாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே காட்டுறாங்க, இங்கே பார்த்தா நம்ம சன்ஹாவோட ரூமுக்கு வந்து நம்ம சன்ஹாவோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் போகிறாங்க. உடனே சன்ஹாவோட தங்கச்சி சொல்கிறா, என்ன அண்ணா இங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு. இல்லை இல்லை அவன் இங்கெல்லாம் ஸ்டே பண்ண மாட்டான், ஹாஸ்பிட்டல்லாம் ஸ்டே பண்ணுவானா இருக்கும், எப்படி இருந்தாலும் 1 மாதம் தானே இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹேஜன் இதை கேட்டுட்டு, என்னது 1 மாதம் தான் இருப்பானா அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வந்து சன்ஹாவோட அம்மா சொல்கிறாரு, உடனே அவங்க சொல்கிறாங்க, இது வந்து எங்கள் ஃபேமிலி மேட்டர், நீங்கள் தயவு பண்ணி ஒட்டு கேட்குற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை சன்ஹாவோட விஷயம் வரும்போது நானும் அவனோட ஃபேமிலி தான், அவனும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜன் சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ தான் நம்ம சன்ஹாவும் ஜுவானும் கையை பிடிச்சிட்டே வருவாங்களா, பார்த்தா வெளியே வந்து ஹேஜன் நின்றுட்டுருப்பாரு. இது பார்த்தோன்னே ஜுவான் டக்குன்னு கையை பின்னாடி எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு உடனே அப்படியே ஷாக் ஆகி நிற்பாங்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே எனக்கு தெரியலன்ற மாதிரி. அப்போ ஹேஜன் வந்து, அம்மா நீங்கள் 2 பேரும் எங்கே போயிருந்தீங்க, எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இது எதுக்கு ஒன்றா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இவங்களும் ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சன்ஹாமா நீ எதுக்கு கால் பண்ண எனக்கு அப்படி கேட்குறப்போ, உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்கடான்னு. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே நான் போய் பார்க்குறேன்னு கொஞ்சம் கேஷுவலாகவே இருக்க மாதிரி சன்ஹா ட்ரை பண்ணுவார். சரி அப்போ நானும் உள்ளே வரானே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹேஜன் சொல்லுவார். அப்போ சரி ஓகே நீ ஜுவானோட ரூமில் போய் ஜுவான் கூட இருன்னு சொல்லிடுவாங்க. ஜுவான் வந்து நான் வரேன்னு சொல்லும்போது, இல்லை வேணாம் வேணாம் எங்கள் அம்மா தானே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் உங்கள் ரூமில் போயிருங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாரு. இப்போ நம்ம சன்ஹா வந்து உள்ளே போகிறாரா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பாஸ்ட்டில் பண்ண கொடுமைலாம் ஞாபகம் வருது. எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே, ஓ நீ ஹாஸ்பிட்டல் கூட சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்களா கோவமா. அது அப்போ வந்து நம்ம சன்ஹா சொல்கிறார், நான் தான் சொன்னேன்மா நல்ல விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்கேன், இனி திரும்பி நாங்கள் வரமாட்டேன் அப்படி சொல்கிறப்போ அவங்க செம டென்ஷன் ஆகிடுவாங்க. திரும்பி வரமாட்டியா, நான் தான் சொன்னேன்ல நீ என்ன ஆனாலும் திரும்பி வரணும்னு தான், இப்படியே செல்ஃபிஷாக தான் காலம் முழுக்க இருக்க போறியா, நான் செத்தா கூட உனக்கு கவலை இல்லை அப்படி அவங்க அம்மா கேட்கும்போது இவர் சொல்லுவார், அப்பெல்லாம் பேசாதீங்கம்மா, நீங்கள் சாக மாட்டீங்க, நல்லபடியாக தான் வாழ்வீங்க, ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் செத்தா கூட உங்களுக்கு கவலை இல்லை, நான் செத்தா கூட நீங்கள் ஒரு துளி கண்ணீர் கூட விட மாட்டீங்க அப்படின்னும் போது அவங்க திருப்பி கத்த ஆரம்பிச்சிருவாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, எப்படி என்கிட்ட நீ இப்படி பேசலாம் அப்படின்ட்டு. அப்போ சன்ஹா சொல்கிறார், இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது, நான் உங்கள் கூட இருக்கும்போது 10 வருஷமே நான் பயந்துட்டே தான் இருந்தேன், எங்கே உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஆனால் பயந்த ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் தான், எனக்கு ஏதாவது ஆயிடுமோ நீங்கள் ஒரு நாள் கூட கவலைப்படல, உங்களோட சோகத்துக்கு வந்து நான் தான் காரணம், என்ன போட்டு ப்ளேம் பண்ணீங்க, என்ன கஷ்டப்படுத்தீங்க, உங்களோட கஷ்டத்துக்கு எதுக்குமே நான் காரணம் இல்லை, அப்போ நான் என்னை பற்றி நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா, நான் ஒருத்த மட்டும் தான் உங்களை பற்றி யோசிச்சிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது உங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு. என் தங்கச்சி வந்தப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் அவ்வளோ பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது அப்படின்னும் போது இவங்களும் பயங்கர டென்ஷன் ஆனாங்க, ஏன் நீ மட்டும் தான் கவலைப்பட்டியா, நான் கவலைப்படலையா, அவளுக்காக நான் எவ்வளோ நாள் அழுதுருப்பேன் எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து சோஹி அவன் தங்கச்சி வந்து உள்ளே வந்துடும், வந்துடுங்கம்மா ஒப்பா வடிக்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு அவள் வேறு ஒரு பக்கம் அழுதுண்டு அப்புறமேட்டுக்கா சன்ஹாட் அவங்க தங்கச்சி சொல்கிறான், அவன் நான் பேசாமல் சாரி கேட்டுருங்க அம்மாட்டேன்னு சொல்லும்போது இவர் வந்து இல்லை நான் சாரி கேட்க மாட்டேன், நான் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் வரப்போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வந்துடுவார். வெளியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பயங்கரமாக இவருக்கு ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும், அழ ஆரம்பிச்சிடுவார். சரி ஜுவானுக்கு காலிங் பெல் அழுத்தலான்னு போவார், ஆனால் அவருக்கு மனசு வராது, அப்படியே போயிடுவார். இப்போ நம்ம ஜுவான் வந்து அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க, கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஹேஜனோட அம்மா கால் பண்ணாங்களாப்பா அப்படின்னும் போது, இல்லை கால் பண்ணல, பட் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாகவே அவங்களும் வந்து ஹேஜனை கூட கூப்பிட்டு பேசுவாங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சந்தோஷமாக சொல்லிட்டு வச்சிருவாரு. இந்த நேரம் பார்த்தா அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்க ஓல்டு லேடியில், என்ன அஜுமா ஏதோ சொன்னீங்களே, ஏதோ ஆன்ட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்குறப்போ ஜோனோட அப்பா, உங்களுக்கு இன்னும் நல்லா காது கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்குள்ளே போயிடுவாங்களா. அப்போ வந்து அந்த லேடி சொல்லுவாங்க, இவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டு போல அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஜுவானும் ஹேஜனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹேஜன் கேட்குறாமா தால் எங்கே அப்படின்னு, தாலி அணி தேடுற அப்படி கேட்குறப்ப, இல்லை நைட்டு ஃபுல்லாக வரலையே அப்படின்னு. ஏன்னா 29 வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக வரலாம், உனக்கு என்னடா, அவளுக்கு தெரியும் இண்டிபெண்ட்டாக அவள் எப்படி இருக்கணும்னு அவள் பார்த்துப்பா அப்படின்னு. அப்பெல்லாம் கிடையாது, நைட்டு ஒரு பொண்ணு எப்படி வெளியே இருக்கலாம், சேஃப் கிடையாதுல்ல அப்படின்னும் போது, என்னாச்சு அவள் திடீர்னு பாய் ஃப்ரெண்ட் எதுவும் கண்டுபிடிச்சிட்டாலே என்ன அப்படி சொல்லிட்டு ஹேஜன் சொல்லுவார்.
ஓகே. அவ பாய் ஃப்ரெண்ட் கூட போனா கூட உனக்கு என்ன? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்றதுல நீ ஏன் இவ்வளோ அக்கறையா இருக்க? அப்படி சொல்லிட்டு ஜுவான் கேட்பாங்க. இல்ல, இல்ல சும்மா தான் அப்படின்னும்போது, ஆக்சுவலி அவ வந்து அவங்க அம்மாக்கு நேத்து பர்த்டே அதனால அவங்க அம்மா கூட போய் ஸ்டே பண்ண போயிருக்கா அப்படின்னு. அது முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல ஏன்டி இப்படி பண்றன்னும்போது, நீ ஏன் இவ்வளோ அக்கறைப்படுறேன்னு சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்குறப்போ, நம்ம ஏஜென்ட் சொல்றாரு, இல்ல நீ என் தங்கச்சில, அவளும் எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லாம நீ ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷல் கேர்லாம் இந்த ஆளுக்கு குடுக்க வேண்டாம். எப்பவும் இருக்குமே நார்மலா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்லுவாங்க. அப்புறமேட்டுக்கா இது நம்ம சன்ஹா வந்து ஹாஸ்பிட்டலே போய் படுத்து தூங்க போயிட்டார் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரூம்லயே. ஸோ அதனால ஜுவான் சொல்லுவாங்க, அவனுடைய பொருட்கள்லாம் பேக் பண்ணிட்டு நான் போய் குடுக்க போறேன் அப்படின்னும்போது, நம்ம ஹேஜுன் இல்ல நான் குடுக்குறேன் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. அப்போ வந்து ஹேஜுன் வந்து ஒரு மாரி டவுட்டா பார்த்துட்டு, இல்ல எனக்கு இப்பலாம் வர வர டவுட்டா இருக்கு. நீ எதுவும் என்ட்ட இருந்து மறைக்கிற தானே? நீங்க 2 பேரும் என்ட்ட இருந்து எதுவும் மறைக்கிறீங்க அப்படின்னும்போது, நம்ம ஜுவான் பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. உன் கை ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, அட லூசு அப்படின்ற மாரி என் கை நல்லா தான் இருக்கு வேணா அடிச்சு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜுவான் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹேஜுன் சரி விடு விடு நானே போய் அவன் பொருட்கள்லாம் குடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிருவாரா. அப்போ ஜுவான் சொல்றாங்க, இன்னும் இவனுக்கு என்ன விஷயம்னு கூட கண்டுபிடிக்க தெரியல. ஏன் தான் இப்படி லூஸ் மாரி இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் நினைச்சுப்பாங்க. அப்புறம் நம்ம ஜுவான் வந்து நம்ம சன்ஹாக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. இந்த மாரி முழிச்சிருக்கியா? நான் வேணா வரட்டுமான்ட்டு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹேஜுன் வந்து நம்ம சன்ஹாவோட பொருட்கள்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது, அவரோட டேப்லெட் போட்டுட்டு இருந்தார்ல, அந்த பாக்ஸ்ல பார்த்தா வந்து தூக்க மாத்திரை இருக்கும். தூக்கம் வரலனா போடுறதுக்காக இருக்குமா. இத பார்த்துட்டு அவர் ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. உடனே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சன்ஹாவும் நம்ம ஜுவானோட டெக்ஸ்ட்ட பார்த்துட்டு எழுந்துச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம ஜுவான் வந்து நம்மளுடைய சன்ஹாவ பார்க்க போம்போது, சன்ஹா பயங்கர பிரைட் ஸ்மைலோட அவங்கள வெல்கமிங்கா பார்த்துட்டுருப்பாங்க. உடனே நம்ம ஜுவான வந்துட்டு "சாப்பிட்டியாடா நீ? கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்ட. சரி வா சாப்பிட போலாம்" அப்படி சொல்லும்போது, இத வந்து ஹிஜு பார்ப்பாங்க. "என்னடா இவன் இவ்ளோ ஹேப்பியா ஸ்மைல் பண்றான். இதுக்கு முன்னாடி இவன் இப்படி ஸ்மைல் பண்ணி பார்த்ததே இல்லையேன்ற" மாரி ஹிஜு பார்த்துட்டுருப்பாங்க தூரத்துல இருந்து. இப்போ நம்ம ஜுவானும் சன்ஹாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜுவான் வந்து சொல்றாங்க, "சரி ஓகே நேத்து உங்க அம்மா வந்து உன்ன கூட்டு போக தான் வந்தாங்களா?" அப்படி கேட்கிறப்போ, சன்ஹாவும் "ஆமா. ஆனா நான் வரலன்னு சொல்லிட்டேன்னு" சொல்லுவாரு. "இல்ல ஓகே தானே நீ?" அப்படி கேட்கிறப்போ, அம்மா நல்லா தான் இருக்காங்க." "நான் அம்மா நல்லா இருக்காங்களா கேட்கல. நீ நல்லா இருக்கியான்னு கேட்டேன்னு" சொல்லும்போது, அப்படின்னு அவர் சொல்லுவாரா, "நான் நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலி 10 வருஷம் முன்னாடி நீ போனப்ப நான் கோச்சுக்கிட்டேன் தான். ஆனா இப்போ அப்படிலாம் இல்ல. உனக்கு ஒரு வேளை உங்க மம்மிய டேக் கேர் பண்ணிக்கணும்னா நீ தாராளமா போலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சோல் இங்க தானே இருக்கு. நான் உன்ன வந்து பார்த்துக்குவேன்." அப்படின்னு ஜுவான் வந்து நெறைய பேசுவாங்களா. அப்ப வந்து நம்ம சன்ஹா சொல்றாரு, "இல்ல நீ ஆக்சுவலி இப்படி சொல்லக்கூடாது. தயவு பண்ணி என்ன விட்டு போவாதன்னு சொல்லணும். நான் அதான் எதிர்பார்க்குறேன்னு" சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாரு. "அப்படியா? அப்போ ஓகே. நான் வந்து உன்னுடைய நல்ல ஆறுதலுக்காக தான் நீ போனா கூட பரவாயில்லன்னு சொன்னேன். நிஜம் எனக்கு நீ இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹக் பண்ணிப்பாங்க. இங்க நம்ம ஜுவானோட அப்பாவும், சன்ஹாவோட அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து சன்ஹாவோட அப்பா கிட்ட ஜுவான் அப்பா கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து "நீ உன் ஒய்ஃப்க்கு கால் பண்ணியா? சன்ஹாவ பார்த்துட்டு போயிருக்கா?" அப்படின்னு. கால் பண்ண ஆனா அவ எடுக்கவே இல்ல. அவளால பெரிய தலைவலி தான் அப்படின்னுட்டு இருக்கும்போது, ஜுவானோட அப்பா சஜெஸ்ட் பண்ணாரு, "பேசாம நீ பிளைண்ட் டேட் போறியா?" அப்படின்னும்போது, யாராவது இந்த ரிலேஷன்ஷிப்ப கட் பண்றதுக்காக பிளைண்ட் டேட் போவாங்களாடா? அப்புறம் அந்த என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பாவம் இல்லையா? லூசுடா நீ அப்படின்னும்போது, அப்படிதான். சரி ஓகே ஹேஜுனோட அம்மாவ பார்க்க போனியா? அது என்னாச்சு?" அப்படின்னு கேட்கிறப்போ, ஹேஜுனோட அம்மா பாவம் தெரியுமா? 20 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க கீழ உட்காந்து பயங்கரமா அழுதாங்க அப்படின்னவும், "கஷ்டம் தான். 20 வருஷம் முன்னாடி பேசாம உன் கூடயே சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம்" அப்படின்னு. அவர் ஷாக் ஆவாரா? "ஏன் அப்படி பார்க்குற? உன்ன டேட் பண்ண தானே வந்திருந்தா?" அப்படின்னும்போது, அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சமாளிச்சுட்டு போயிடுவாரு. இங்க நம்ம சன்ஹாவ பார்க்கறதுக்கு வந்து அவங்களோட தங்கச்சி சோஹி வந்திருப்பா. வந்துட்டு இந்த மாரி அம்மா இன்னும் ஹோட்டல் ரூம்ல தான் இருக்காங்க. நான் சோல் போயிட்டேன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னும்போது, "சோல் தனியா போறியா? அம்மா கால் பண்றாருமா?" "இல்ல அம்மா கால்லாம் எடுக்க மாட்டாங்க. நேத்து ஃபுல்லா ஹோட்டல் எவ்வளோ அழுதாங்க தெரியுமா அம்மா? நீ பேசாம என் கூடயே இருந்துறேண்ணா. நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும்" அப்படின்னும்போது, "இல்லம்மா நான் இல்லாம தான் அம்மா நல்லா இருப்பாங்க. என் கூட இருந்தா அம்மா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. உனக்கு தெரியாது." என்னமோ, "இல்லம்மா அப்படிலாம் கிடையாது. நீ இருந்தா தான் அம்மா நல்லா இருப்பாங்கன்னு" சொல்லிட்டு அவங்க தங்கச்சி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பாப்பா. ஆனா வந்து இவரு வந்து புரிய வைப்பாரு. கண்டிப்பா நான் இருக்கும்போதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என் ஃபேஸ பார்க்காம இருக்கா தான் அவங்களுக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு நம்ம சன்ஹாவும் சொல்லி சமாதானப்படுத்துவாரு. ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சன்ஹாவோட அம்மா வந்து சன்ஹாவ பார்க்க வந்திருப்பாங்களா. உடனே சன்ஹாவும் "இங்கேயேம்மா வந்தீங்க? தனியா வந்தீங்க. சரி வாங்க நான் உங்கள கூட்டு போறேன்னும்போது" "இல்ல நான் எவ்வளோ அழுதேன்னு தெரியுமா? உன் தங்கச்சி இறந்து போனத நினைச்சு." ஆக்சுவலி உங்களோட உண்மையான தங்கச்சி இறந்து போயிருப்பாங்கல்ல. ஞாபகம் இருக்குல்ல பாஸ்ட் எபிசோட்ல. ஸோ அதெல்லாம் சொல்றாங்க. நான் நினைச்சு என்னால தான் உனக்கு, சோஹிக்கு, அப்புறம் அவளுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இல்ல அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழுவாங்களா. "அம்மா விடுங்க. நான் நேத்து ஏதோ தெரியாம பேசிட்டேன். சரி வாங்க நான் உங்கள ஹோட்டல்ல விடுறேன்னு" சொல்லும்போது, "இல்ல நான் ஹோட்டல்ல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பேசாம நான் உன் ரூமுக்கு வரேன்" அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகேம்மா இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவரும் போவாரு. இப்ப கரெக்ட்டா சன்ஹா அவங்க அம்மாவ கை பிடிச்சு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கும்போது, ஜுவான் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. உடனே சன்ஹாவும் "நீ எப்படி இங்க வந்த? சரி நீ போ அம்மாவ நான் விட்டுட்டு வரேன்" அப்படின்னும்போது, அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. அப்போ வந்து சன்ஹா சொல்றாரு, "இல்ல என் ரூம்ல வந்து ஹேஜுன் இருக்கா. அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நானும் வந்து ஹோட்டல்ல தங்குறேன். நம்ம ஹோட்டல்லே இருக்கலாம்னு" சொல்லும்போது, இவங்க கோவப்படுறாங்க. "இல்ல, இல்ல நான் உன் ரூமுக்கு தான் வருவேன்" அப்படி பேசுவாங்களா. அப்போ வந்து இவரு "இல்லம்மா" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏன் நான் என் பையன் கூட கொஞ்ச நாள் தங்கக்கூடாதா? இது கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா? என்னம்மா தங்குறேன்னு சொல்றீங்க? எவ்வளோ நாள் இங்க தங்குவீங்க? அப்போ சோஹி பத்தி யோசிக்கலான்னு" சொல்லும்போது, "சோஹி பத்தி நீ யோசிக்கிறியா? அவள பத்திலாம் யோசிச்சு தான் எங்கள விட்டுட்டு வந்தியா? அதான் அனாதையா விட்டு வந்துட்டியா? இப்ப எதுக்கு நீ அவள பத்திலாம் யோசிக்கிற? நான் உன் கூட தான் தங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க. இத பார்த்துட்டு ஜுவானுக்கு என்ன பண்ணன்னு தெரியாது. அப்ப ஜுவான் வந்து டக்குனு வந்து நம்ம சன்ஹாவோட கைய பிடிச்சு இங்க கூப்பிட்டுட்டு, "சன்ஹா வந்து நான் யாருக்கும் குடுக்க போறதில்ல. அவன் வரவும் மாட்டான். இனிமே என் கூட தான் இருப்பான். இங்க தான் இருப்பான்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்படியே பார்ப்பாங்க. "ஆமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீங்க தான் இவன என்ட்ட குடுத்தீங்க. அந்த நாள் எனக்கு நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்னது. அன்னைக்கு ஃபுல்லா நான் அவ்ளோ சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருந்தேன். தூங்க கூட வரல. அவ்ளோ சந்தோஷமா இருந்தேன். ஆனா வந்து சன்ஹா நைட் ஃபுல்லா அழுதாரு. நீங்க அவன விட்டு போயிட்டீங்கன்ட்டு. இருந்தாலும் சரி நீங்க ஃபேமிலி ஆச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் 10 வருஷம் கடனா சன்ஹாவ குடுத்தேன். அவன் சரி கொஞ்சமாவது பீஸ்ஃபுல்லா இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
இதுக்கப்புறமேட்டுக்கு அவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அவன் உங்ககிட்ட வரமாட்டான். என் கூட தான் இருக்க போகிறான் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் டாக்ஸி பிடிச்சிட்டு ஹோட்டல் போயிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜுவான் சொல்லிடுவாங்க. அப்புறம் சன்னாவும் வந்து சாரி அம்மா நீங்கள் டாக்ஸி பிடிச்சி பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க இவங்க 2 பேரும். அவ்வளோதான், அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இதுன்ற மாதிரி செம்ம கடுப்பில் இருப்பாங்க. இப்போ நம்ம ஜுவான் வந்து சன்னாட சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி இருக்கா? அவங்க கூப்பிடுறது உனக்கு பிடிக்கலனா நீ தானடா ஓப்பனாக சொல்லணும். எதுக்கு இப்படி கஷ்டப்படுற? அவங்ககிட்ட நீ ஏதாவது உன் மனசில் இருக்க சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நீ இப்படி கஷ்டப்பட்டு உனக்குள்ளே வச்சுக்கிட்டு தெரிய போகிறதில்ல. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இந்த நிலைமையை பார்க்கன்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்கிறாங்க. அப்போ வந்து சனஹா எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவங்கள பார்த்துட்டு சராங்கே சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹேஜூன் வந்து ரூமில் உட்காந்துட்டு இருப்பார். அப்போ சன்ஹா வந்து உட்கார்றா அவங்கள கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வந்து அந்த இன்சோமோனியா டேப்லெட் எடுத்து வச்சுட்டு காட்டுவாங்க. ஒன்று இதெல்லாம் நீ எதுக்குள்ள எடுத்த என்னோட ப்ரைவேட் பொருள்லாம் அப்படி சொல்லிட்டு சன்ஹா கத்துவார். ஏதாவது மனசுக்குள்ள இருந்தால் சொன்னால் தான் தெரியுது, உனக்கு சின்ன விஷயமா தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹேஜூனும் கத்தின்னு இருப்பார். உடனே நம்ம சன்ஹாவும் நான் என்ன உன்ன மாதிரி நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன மாதிரியே இருந்துட்டு போ, இல்லை நீ இப்படியே இருந்துட்டு போ, இந்த மாதிரி மனசுக்குள்ள வச்சுட்டே இருக்கனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் டிப்ரெஷன் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹேஜுன்னு சொல்லும் போது இவரும் பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிடுவார் நம்ம சன்ஹா. இவரும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் 2 பேரும் பீர் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காயாடமா ஜுவான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இவனுங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்னடா ஆச்சு, டெக்ஸ்ட் பண்ணுறோம் கால் பண்ணுறோம் எடுக்கலின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்களே வந்து காலிங் பிளான் சொல்லி எழுத மாட்டானுங்களா. சரி நானே வந்து அவங்களுக்கு தான் பாஸ்வேர்ட் தெரியல போட்டு உள்ளே போனால் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு சோஃபாவில் தூங்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்கானுங்க பைத்தியக்காரங்க அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் வராங்க, பரவாயில்ல இவனை ஓப்பன் அப் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து நம்ம சன்ஹா வந்து சரி உங்கள் 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். எதுக்கு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. பார்த்தா நம்ம ஹேஜோட அம்மாவை தான் பார்க்க போயிருக்காரு சன்ஹா வந்து. அப்போ வந்து நம்ம சன்ஹா சொல்கிறாரு, நான் வந்து உங்களை சும்மா தான் பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு புரியுது, நான் இன்னும் ஹேஜனை காண்டாக்ட் பண்ணல தான் நீ பார்க்க வந்தேன். இல்லை நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம் வரல, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணுங்கள், பட் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சா தான் வந்தேன்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் ஹேஜனும் வந்து பிரதர்ஸ் மாதிரி வளர்ந்தாலும் ஒருவேளை நாங்கள் இந்த சூழ்நிலையில் மீட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அவங்க கூட நான் பேசியிருக்க கூட மாட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ரொம்ப பெரிய ஆப்போசிட்ஸ். எனக்கு பிடிச்ச எதுவுமே அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிச்ச எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஆனால் வந்து எது திரும்ப எங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்த்தது, அவனோட அம்மாவும் அவனை விட்டுட்டு போனாங்க, என்னோட அம்மாவும் என்னை விட்டுட்டு போனாங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல பிரதர்ஸாக இருந்தோம். ஆனால் அது எனக்கு ஒரு சின்ன ஆறுதல் தந்துச்சு. கண்டிப்பாக அது தப்பு தான், ஆனாலும் வந்து எனக்கு ஆறுதல் தந்துச்சு. பரவாயில்ல நம்ம அம்மா மட்டும் விட்டு போகலாம், அவனோட அம்மா விட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி நானே மனசு தேத்திப்பேன். பட் காலப்போக்கில் தான் எனக்கு இப்போ தான் அவங்கள பார்த்தப்பறம் தான் உண்மை புரிஞ்சுது. கண்டிப்பாக அவன் அம்மா வந்து அவனை விட்டுட்டு போவே இல்லை, அவன் கூடயே தான் இருந்திருக்காங்கன்றது. எங்கள் அம்மா மட்டும் தான் என்னை விட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுற மாதிரி ஆகிடுவாரா. அப்போ வந்து ஹேஜனோட அம்மாவும் உடனே ஃபீல் பண்ணிட்டு நம்ம சன்ஹா கையை பிடிச்சிப்பாங்க. அப்புறம் அவர் சொல்லுவார், சரி பரவாயில்ல, ஆனால் இப்போ நான் அவனுக்கு நல்லதான் நினைக்கிறேன், கண்டிப்பாக நான் பொறாமப்படலை. அவனோட அம்மா அவனை விட்டு போகலன்றது எனக்கு புரியுது, ஆனால் அவனுக்கு தெரியாது. அது அவனும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஹேஜனுக்கும் தெரியணும் அவனோட அம்மா அவனை விட்டு போகலன்றது. ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் புரியுது, கண்டிப்பாக பண்ணுற மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க. இவரும் வந்து அவங்க அம்மா கை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.